What is SIR? Special Intensive Revision. SIR எலக்டோரல் ரோல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானால ரிவைஸ் பண்றது, அதாவது எலிஜிபிள் பர்சனை ஆட் பண்ணி இன்எலிஜிபிள் பர்சனை ரிமூவ் பண்றது. சோ இந்த மாதிரி அப்டேட்டட் வெர்ஷனா கொண்டு வரதா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இப்போ இந்த எலக்டோரல் ரோல்ல எலிஜிபிள் பர்சனா யார் யாரா வருவாங்க அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன யங்ஸ்டர் தான் எலிஜிபிள் ஆகவும், அதே மாதிரி ஆல்ரெடி இறந்து போனவங்கள இன்எலிஜிபிள் பர்சன் ஆகவும், அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு மைக்ரேட் ஆன ஒருத்தர் எந்த ஸ்டேட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா SIR ரினியூ பண்ணுவாங்க. சோ இது எந்த ஆக்ட் கவர்ன் பண்றது பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டிஸ்கிரிஷனரி பவரா இருக்கு. 18 வயசு பூர்த்தியானவங்க ஓட் பண்ணலாங்கிறத ஆர்டிகல் 326 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது, அதாவது அடல்ட் சஃப்ரேஜ். 18 இயர்ஸ்ங்கிறது இதுக்கு முன்னாடி 21 இயர்ஸா இருந்திருக்கு. அத 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல தான் 21ங்கிறத குறைச்சு 18 வயசு கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி SIR இதே மாதிரி இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா பண்ணிருக்காங்க. மோர் தென் 13 டைம்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது இந்தியாவில் பண்ணப்பட்டிருக்கு. ரைட் டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா இல்ல ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸா? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன்.